வணக்கம் உறவுகளே, இன்றைய ரெசிபி என்னன்னு பார்த்துடலாம். சாதம் எப்பவும் போல் வடித்து வச்சுருக்கோம். நம்ம குக்கர் சாதம் ஏதாவது எமர்ஜென்சினா மட்டும்தான் வைக்கிறது, மற்றபடி வடித்த சாதம் தான் யூஸ் பண்ணிக்கிறோம். சாதம் வடித்து வச்சுருக்கேன். அப்புறமா ரசம், தக்காளி ரசம், நிறையவே தக்காளி 4 தக்காளி போட்டு பண்ணியிருக்கேன். இது தேங்காய் தண்ணி விட்ட தக்காளி ரசம். இதோட ரெசிபி கூட நம்ம சேனலில் போட்டிருக்கேன், பார்த்துக்கோங்க. இது குழம்புகளின் தலைவன் பருப்பு குழம்பு. கெட்டி பருப்பாகவே நான் வச்சுருக்கேன். அது கூட நெய் போட்டு சாப்பிட்டா அப்படி இருக்கும். இது அடுத்ததாக வத்த குழம்பு கொஞ்சம் தண்ணி ஆகிடுச்சு, அவ்வளோதான் வித்தியாசம். வத்த குழம்பும் சுட்ட அப்பளமும் அவ்வளோ பெரிய காம்பினேஷன். அப்பளம் நான் வறுத்து வச்சுருக்கேன் குழந்தைகளுக்கு கொடுக்குறதுக்காக. வத்த குழம்பு ரெசிபி நான் சேனலில் போடலை, இனி ஒரு நாள் போடுறேன். இப்போது சைட் டிஷ்ஷுக்கு எதுவுமே இன்றைக்கி காய்கறி எதுவும் சரிப்படலை. கீரை தான் வந்துச்சு, அதனால கீரை பொரியல் மட்டும் வச்சுருக்கோம். வேறு ஒரு பொரியல் வைக்கணும்னு ஆசைப்பட்டேன், முடியலை. அப்புறமா தொட்டுக்க எப்போவுமே நம்ம வீட்டில் மோர், தவளைப்பொடி இருக்கும். அப்புறம் மோரும். தவளைப்பொடி ரெசிபி கூட நம்ம சேனலில் இருக்குது, பார்த்துக்கோங்க. இந்த சாப்பாடு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கிடையில் என் பொண்ணுக்கு பசி வந்துடுச்சு, சர்வ் பண்ணிடலாம். தவணைப்பொடி வச்சு கொடுத்துருக்கேன், அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும், அதனால அது 2 ஸ்பூன் வச்சாச்சு. இனி பருப்பு குழம்பு விட்டு அதில் கொஞ்சம் நெய் விட்டு சாப்பிட சொல்லியிருக்கேன். இந்த கீரை கூட்டு வைக்கும்போது நான் இது சாப்பிட மாட்டாங்க, திருப்பி கொண்டு வருவாங்கன்னு தெரிஞ்சே தான் வச்சு கொடுக்குறேன். இந்த பிள்ளைங்களுக்கு இறங்கவே செய்யாது. வேணும்னா சிக்கன், முட்டை, மீன் இது மட்டும்தான் மிச்சம் வராது. வெஜிடபிள் அப்படியே பிளேட்டில் இருக்கும். இருந்தாலும் நம்ம கடமைக்கு வைக்கிறத வச்சுருவோம். இந்த பருப்பில் கொஞ்சமாக நெய் விட்டு 2 அப்பளம் போட்டு சாப்பிட்டா அப்படி சொர்க்கமாக இருக்கும். அதனால தான் குழம்புகளின் தலைவனாக நான் பருப்பு தேர்ந்தெடுத்திருக்கேன். அப்புறமா தக்காளி ரசம், வத்த குழம்பு. இந்த சாப்பாடு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஏதாவது உங்களுக்கு கருத்துக்கள் இருந்தால் என்னுடைய சேனலில் தெரிவிங்க, நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். நன்றி உறவுகளே.